ஓகே. அதனால் சின்ன பிள்ளையில எனக்கும் பட்டாசு வெடிச்சிச்சு, எனக்கும் சுடு தண்ணி ஊற்றுனுச்சு. நானும் கேணியில் உழுவ பார்த்தேன். நானும் வந்து தண்ணியில் உழுவ பார்த்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அதே மாதிரி என் பையனுக்கும் பத்திரிகைக்கு 30 நாளில் மொட்டை அடிக்க போனால் குரங்கு வந்து கடத்துது. குரங்கு உடம்புலலாம் இம்ப்ளான் இருக்குது. அவன் கையிலே பட்டாசு வெடிச்சிச்சு. அவனுக்கும் கையில் சுட்டு ஊற்ற போணுச்சு காடியில் சடன் பிரேக்கில். ஆனால் நான் தடுத்துட்டேன். அப்புறம் தேனியில் உழுவ போனான். ஸோ இது வந்து உண்மையிலே பார்க்க போனால் ஒரு திட்டம். இந்த இம்ப்ளான் வந்து இன்றைக்கி கே ஆக்குது. அப்புறம் ரெண்டாவது பிள்ளையை பற்றி சொல்லிடுறேன். ரெண்டாவது பிள்ளையும் அப்படி தான் ஃபாலோ நிப்பாட்டி அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போய் லைவ் வீடியோ அடிக்கிறது, உதைக்கிறது, கண்ணி போடுற வரைக்கும் அதே தான் செய்கிறாங்க. இப்போ எங்கள் அம்மாவை செஞ்ச மாதிரி அதே தான் செய்கிறாங்க. அதோட என் ரெட்டை பிள்ளைங்க என்ன மாதிரியே 4 வயசில் என் குழந்தை பையனே வச்சு 3வது வீட்டில் பொம்பளை மருந்து குடிச்சு இறந்துருச்சு. 3வது வீட்டில் கொண்டு வந்து வச்சு சமைச்சு போட்டுக்கிட்டு ஒரு வழி தரல. என் பிள்ளைங்களை தனியாக கொண்டு போய் ஒரு வீட்டில் சேவை வச்சு கோவிட் நேரத்தில் என் பிள்ளைங்க அடுத்தவங்க கையை பிடிச்சி சுற்றுது. ஆளுக்கிட்ட சொல்லி வச்சு ஃபோட்டோ அனுப்பி விட்டாங்க. ஸ்கூலுக்கு போனால் விட மாட்டுறாங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் என்னது 4 வயசுலாம் ஐடென்சிக்கு விளாட்றோன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு நடக்க முடியாமல் நடந்து வந்து என் பிள்ளைங்க என் புருஷன் முன்னுக்கு எல்லா முன்னுக்கும் சொன்னிச்சிங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் வந்து ஒரு கத்தாலே அடுத்தவனுக்கு பற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு பிள்ளைங்கள ப்ரொஸ்டியூஷனு. ஸோ இவ்வளோ நடந்திருக்கு என் வாழ்க்கையில். இன்னொன்று வந்து நான் வந்து சுமவி ஸ்கூலு போகும்போது ஏதோ ஒரு விஐபி வராங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் ஒன்று. அப்போ நான் வந்து ஒரு குரூப்பாக இது சவுண்ட் ஆஃப் மியூசிக் டோ டியர் ஃபீமேல் டியர் அந்த பாட்டு படிக்கும்போது இப்போ தான் நான் பார்க்குறேன். அந்த பாட்டில் வந்து இந்த பிள்ளைங்களாம் வந்து இம்ப்ளான்ட் போட்டு கடத்துகிறாங்க, ப்ரொஸ்டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. சீக்கு பிறந்ததுலேருந்து நீங்கள் ஹெச்ஐவியா உங்கள் தலைவிதி எழுதப்பட்டுச்சு. ஹெச்ஐவியா அடிபட்டு சாகணுமா, தண்ணி குடித்தா அடிபடணுமா, கேன்சரா, இன்பினிடா. இன்றைக்கி இந்த மெடிக்கல் பிஸ்னஸ்க்காக இவ்வளோ நடக்குது. ஏன்னா இந்த இம்ப்ளான்ட் பிஸ்னஸ்ஸு அதோட இன்ஜெக்ட் பண்ணுறது, இன்சுலின் ஊசி போடுறது, அதனால் சீக்கிரமாக இன்றைக்கி வந்து இன்பினிடெலாம் கொடுக்குறாங்க. சீனியை வந்து சாப்பிட்றத தடுக்கிறாங்க. சீனிக்கும் அடி, இன்சூரன்ஸும் பண்ணுறாங்க. ஸோ அந்த இம்ப்ளான்ட் வந்து சாதிக்க முடியாது, செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. ஸோ எனக்கும் தெரியும் இது வந்து ஒரு பெரிய திட்டம் ரொம்ப வருஷமாக. ஸோ இதை நிப்பாட்டணுன்னா வந்து ஏன்னா இது வந்து இன்றைக்கி வந்து அவங்கவுங்க சுயநலத்துக்கு சீக்கு வர வச்சு கிளினிக் வர வைக்கிறது, அப்புறம் அவங்கவுங்க சுயநலத்துக்கு அடிபட்டு ஆர்கன் எடுக்கிறது, அவங்கவுங்க சுயநலத்துக்கு இன்சூரன்ஸ் செய்கிறது, அவங்கவுங்க இதுக்கு வந்து இப்போ இனிப்பு நீராக பிறந்ததுலேருந்து உங்களுக்கு போட்டுருவாங்க. இனிப்பு போட்டு உங்களுக்கு இனிப்பு நீர் தான், ரத்த கொதிப்பு தான் அப்படின்னு போடுறது. ஸோ இந்த இதை வந்து தடுக்கணுன்னா எல்லாம் ஒன்றா கூடனா தான் முடியும். இன்றைக்கி ஹெச்ஐவி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் கேரளில் சொல்ல விரும்பலை. கேரளில் வந்து வேறு பையன் பேசின ஒரு பிள்ளைய அதை பார்த்தோன்னே குண்டா இருந்தோன்னே அந்த பையன் வேணான்ட்ட, நீ எனக்கு வேணான்னு அந்த வேற ஒருத்தன் கூட்டிகிட்டு போய் இந்த யூடிஎம் பையனுங்களுக்கெல்லாம் யூடிஎம் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் 30 வெள்ளின்னு. ஸோ இதில் ஹெச்ஐவி வராது படிக்கிற பையனுங்களுக்கு. ஸோ சிறு வயசு பையனுங்கன்னா கொஞ்சம் வேகமாக தான் இருப்பாங்க. ஸோ 30 வெள்ளிக்கு கிடச்சா போதும்னு இன்றைக்கி அனுப்பி விட்டுக்கிட்டுருக்காங்க. ஸோ ஹெச்ஐவி படிப்பு விட்டுக்கிட்டுருக்காங்க. படித்த படிப்புக்கு கணக்கான வேலை கிடைக்கிறதில்ல. என்ன தான் நம்ம வந்து கூட படித்தாலும் அந்த வேலை கிடைக்கிறதில்ல. இன்னொன்று வந்து இம்ப்ளான்ட்னால படிப்பை வந்து இறக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். டியூஷனுக்கு நீங்கள் நல்லா படிக்கக்கூடாது, நீங்கள் ஆர்ட்ஸ்னால் ஆர்ட்ஸ் தான் இருக்கணும், அந்த மாதிரி. அப்படியே ஸ்கோப்புக்கு அடித்தாலும் நம்மளுக்கெலாம் வந்து வேலை வந்து சீக்கிரமாக கிடைக்காது. இப்போ இன்ஜினியர்லாம் வந்து எவ்வளோ இன்ஜினியர் இருக்குது. இன்ஜினியருக்கு வந்து ஸ்கோப் இல்லை. நிறையா பேர் இன்ஜினியர் இங்கே படிச்சுட்டு இன்றைக்கி வேலை இல்லாமல் வேறு வேலை தான் செய்கிறாங்க. ஸோ ஸ்கோப் இல்லாத வேலை, இல்லைன்னா சம்பளம் கூட இல்லாத வேலை. ஸோ
ஸோ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட படிப்பு வந்து ஃபார்ம் 5க்கு வந்து வெறும் வந்து டி தான் எடுக்க முடியும்னா அதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஏழு எடுக்கணும்னா அதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஏழு எடுக்கணும்னா படிக்காமே நான் பார்த்துருக்கேன். பிள்ளைங்க வரையிறது திறவுசாக இருக்குதுங்க, நல்லா ஆர்ட்ஸ் செய்யுதுங்க. வந்தால் பார்த்தா படம் பார்க்குதுங்க. நிறைய பேர் பார்த்துட்டேன். படம் பார்க்குறாங்க, கத்தூன் பார்க்குறாங்க, உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்ட்ரெயிட் ஏ எல்லாமே ஏ எல்லாமே ஏ எல்லாமே ஏ. ஆனால் என் பையன் வந்து உளுந்து படித்து தலையை இடித்து போட்டு அதை போட்டு இதை போட்டு, ஆனால் ஸ்ட்ரெயிட் ஏ அவனால் எடுக்க முடியல. அப்படி ஒன்று இருக்குது. என் பையனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பென்டென்னு எல்லாம் எது எடுத்தாலும் பச்சை துண்டு, பச்சை சுவர், பச்சை டவுலு, பென்டென்னு பிடிச்சி போய் இடையில பார்க்குறேன் எல்லாத்தையும் சோப்பாக மாற்றி வச்சுருக்காங்க. நான் வந்து சின்ன பிள்ளைலேருந்து நீளம், ஏன்னா ரூமா வீடு நீளம்னு அப்புறம் திடீர்னு ஷேலின்னு இருக்காங்க, ஷேலி ஜோசப் மினிஷனுக்கு அவங்க அப்பா கிறிஸ்மஸ்க்கு 2 கிஃப்ட்டு கொடுப்பாங்களே. கிஃப்ட்டில் வந்து சோப்பு டிஷர்ட்டு, வெள்ளை எழுத்து. இதுக்காக ரொம்ப பேர் போராடுறாங்க, ரொம்ப பேர் உயிர் போகுது, வழி கொடுத்து தான் செய்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அது வரைக்கும் கொண்டு போய் எல்லாம் செஞ்சு என் பையனுக்கு 16 வயசு பிறந்தனாலே என்னை வந்து விரட்டி பேராக அனுப்பிட்டு இங்கே 16 வயசு பிறந்தநாள் செய்கிறாங்க. திடீர்னு சோப்பா மாறிட்டாராம். ஸோ விற்கப்படுறாங்க பிள்ளைங்க. இன்றைக்கி வந்து ஆர்மியில் வச்சு என்னை அனுப்பி விட்டு எங்கள் அப்பா வந்து நெஞ்சு வலியில் செத்து. எங்கள் அப்பா சொன்னார், நான் நர்ஸ் ஆகணும், இல்லைனா ஒரு டீச்சர் ஆகணும். சாதாரண டீச்சர், கிண்டர்கார்டன் டீச்சர் ஓகே, சும்மா சாதாரண கிளினிக்கில் வந்து நர்ஸாக இருக்கணும், இல்லைனா ஒரு போலீஸாக ஆகணும்னு சொல்லி, நீ எப்போ நர்ஸ் ஆகி என் கையை பிடிச்சி பார்க்குறியோ அப்போ தான் அப்பா உன்னை விட்டுட்டு போவேன். ஆனால் அப்படிலாம் சொல்லிவிட்டு 10 வயசுலாம் சாவடிச்சிட்டாங்க. நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. 10 வயசில் சாவடிச்சு நிலத்தில் எஸ்டேட் நிலத்தை இது கொள்ளையிலே நட்டாங்க. 3 பேக்கெட் உப்பு கொட்டி. ஸோ இன்றைக்கி இம்ப்ளான்ட் போட்டு அவங்கவுங்க பிள்ளைங்களை விற்கிறது, நாடு பூரா அதை பரப்பி விடணும். இந்த இம்ப்ளான்ட் நிப்பாட்டவே படணும். ரொம்ப அநியாயம் நடக்குது. பிள்ளைங்களை வச்சு, பெரியவங்களை வச்சு, மனுஷனை வச்சு வந்து இன்றைக்கி அன்றைக்கெல்லாம் வந்து மாவு பிஸ்னஸ்ஸு, ப்ராடக்ட் பிஸ்னஸ்ஸு, ஒரு மாவு கரண்டி சின்னதாக இருந்தால் பெருசாக்குவாங்க. இப்போ வந்து மனுஷனை வச்சு, இப்போ புள்ள பிறக்கிறதே மனுஷனை வச்சு தான் புள்ள பிறக்குது. ஸோ எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் இதை அழிக்க முடியும். இதில் நிறையா பேர் இன்றைக்கி ஃபேமான இதெல்லாம் வந்து இருக்காங்க. ஆத்தா கம்பெனியில் வேலை செய்யும் போது என்கிட்ட காசு வாங்குவாங்க, சாப்பிட காசு இல்லைன்னு எலிசபெட்னு காசு கேட்டால் கொடுக்க முடியாது எலிசபெட் அப்படின்னு. அப்புறம் எட்ரினா வில்லியம் லூயிஸ், நான் நினைக்கிறேன் கணபதி வில்லியம் லூயிஸ் வந்து அவங்க தம்பின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஏதோ ஒரு சூப்பர்வைசரோட நாய்க்காரன் அம்ரின்னு, அவன் பையன் சச்சாட்டான், வந்து உட்காந்து தூங்கிட்டே இருப்பான், சச்சாட்டான். அவங்க பொம்பளை வந்து ஸ்டாஃப் நர்ஸான். அப்போ காலையில் போனால் அவள் வேலைக்கு போனோன்னே, இப்போ ஒய்ஃப் வேலைக்கு போனோன்னே இவர் வந்து பிள்ளையை பார்த்துக்கணுமா ஸ்பெஷல் கிட்ட, அதனால தூக்கம் பத்தாதுன்னு உட்காந்த இடத்துல தூங்குவார். அப்போ இந்த எட்ரினா வில்லியம் லூயிஸ் அவனோட ஃபோன் எங்கேயோ வச்சுட்டான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அவனும் தேடிக்கிட்டே இருந்துட்டு என்னோடய ஸ்பே டிபார்ட்மெண்ட் வெளியே போயிட்டு தேட போயிட்டான். கிடச்சிருச்சு ஃபோனு. ஆனால் யாரும் சொல்லாதீங்கன்னு இந்த மாதிரிலாம் திருட்டு பழி போடுறாங்க. ஸோ இன்றைக்கி காசு 500 வெள்ளி 1000 வெள்ளி இது கடன் வச்சிருச்சுன்னு பிள்ளைங்களை வச்சு இன்றைக்கி சம்பாரிச்சிக்கிட்டு வந்துருக்காங்க. திருடிடுச்சு பிள்ளைங்களை. நான் திருடிட்டேன்னா என் பிள்ளைங்க திருடிச்சான், எங்கள் அம்மா திருடிட்டாங்கன்னு, அம்மா திருடுது நான் கட்டணுமா, நான் திருடுனது என் பிள்ளை கட்டணுமா, என் பிள்ளையும் கொண்டு போய் பாத்ரூம் கழுவுறது, மொத்த வேலையும். அடுத்த பிள்ளைங்க பூந்து கூட கடை 3 மாதம் 4 மாதம் புது பிள்ளைங்க பூந்தா கூட 30 வழியிலேருந்து பிந்தான் கடை, துணி கடை 30 வழியிலேருந்து 34 வழி 36 வழிக்கு போகுது. ஆனால் என் மகன் அதுலேயே தான் இருக்குது. ஆனால் பாத்ரூமில் அவங்க தான் கழுவணுமா. இன்றைக்கி இபிஎஃப், சொக்ஸோ, இன்சூரன்ஸு அந்த மாதிரி ஏமாற்றப்படுது. இந்த ஸ்கூடாய்க்கு போகிற இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சு, பழைய கோயில் மெக்டிகிட்ட. அப்போ அங்கே ஒரு பையன் ரேஸு போகிறேன்னு சொல்லிட்டு திருவிழாவில் அடிபட்டு செத்துட்டான். ஆனால் அது முன்னிக்கே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தனால சொத்தெல்லாம் வந்து, அதாவது இபிஎஃப் காதலிக்கும் போது எழுதிட்டாங்கன்னா, கடைசி அவங்க அம்மா அப்பா கேட்கும்போது கொடுக்கலையா. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. பார்த்து
இன்றைக்கி ஒரு பொண்டாட்டிக்கு இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் தொகை குறைஞ்சனால ஒரு ஆளுக்கு வந்து புருஷனுக்கு ஒருத்தனுக்கு அந்த இம்ப்ளான் செய்யும், ஒருத்தனுக்கு 2 பேர் 3 பேர் சக்காலத்தியா சண்டை, டிவோர்ஸு, கத்தி குத்து, என்னென்னமோ நடக்குது. இந்த இம்ப்ளானை வச்சு நிறைய நடக்குது. உங்களுக்கு விலை விடுறது தான் பிடிக்கும், 1000 வெள்ளி சட்டை தான் பிடிக்கும், ஒரு 20 வெள்ளி இல்லை 50 வெள்ளி சட்டை, அது வந்து நீங்கள் பண்ணுறதில்ல, இம்ப்ளான் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் உடச்சி தான் ஆகணும். அந்த இம்ப்ளானை வச்சு பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வச்சு காசு 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 திருடிடுச்சு கொடுத்தவனுங்க அப்படி பண்ணுறானுங்க. திருடிடுச்சு காசு அதான் இந்த இம்ப்ளானு. உள்ளுக்கு விளங்கோ அவங்க பார்க்க முடியும், உங்களோட செக்ஸ் வாழ்க்கை பார்க்க முடியும். இன்றைக்கி ஹெச்ஐவி பரப்பி விட்டுருக்காங்க, ஹெச்ஐவி பிஸ்னஸ் செய்ய. இன்றைக்கி இந்தியா சைனா நெகர ஊர் வந்து இதில் வந்து இது. ஸோ அதனால் முடிஞ்சால் தடுக்க பாருங்கள். இதில் எவ்வளோ அடி எவ்வளோ இதை மறைக்கிறதுக்கு எல்லாம் கலந்து உலகம் பூரா கலந்து இதை செஞ்சுருக்காங்க. இடையில வந்து இதை வந்து வச்சு பெரிய அளவுக்கு லாபம் பார்க்குறவங்க வந்து தெரிஞ்சவொடனே வெரைட்டி என்னைய வந்து இதெல்லாம் தெரிய வச்சுட்டு இதை போராடணும் அப்படி நிப்பாட்டுறதுக்காக. ஆனால் அதுக்கிட்டையும் இதை வச்சு பெரிய லாபம் பார்க்குறவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தெரிஞ்சவொடனே அதை நிப்பாட்டுறதுக்கு என்னையே போய் ஜெயிலில் போடுறாங்க, என்னையே போய் தூக்கு கைதியாக போடுறாங்க, ஏன் காசை சாப்பிட்றாங்க. காசை சாப்பிட்டது இல்லாமல் எல்லாம் முடிஞ்சிட்டு அவன் தப்பு என் உடம்புல உள்ளவன் தப்பு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஜெயிலில் போட பார்க்குறான். ட்ராக்கு எடுத்துகிட்டு போங்க, என்ன வேலை, போஸ்ட்மேன் வேலை. நான் சொன்னேன் பொம்பளைங்களுக்கு எப்படி போஸ்ட்மேனை கொடுப்பாங்கன்னு. போஸ்ட்மேன்னா பொருள் கொடுப்போம், பொருள் கொடுத்தோம், நீங்கள் இந்த இடத்துல போய் கொடுத்தீங்கன்னா 5000 வெள்ளி. அப்புறம் இலங்கை இலங்கை வந்து இந்த இடம் இல்லாமல் ரெஃப்யூஜிகளை வராங்களா, இங்கே வச்சுருந்து ஒரு 2 வாரம் வச்சு பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரவங்க மாதிரி திருப்பி இலங்கை கொண்டு போனால் 5000 வெள்ளியாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. தப்பு பெரிய பெரிய தப்பு பண்ணுறவங்க லஞ்சம் வாங்கினவங்களும் விட்டுட்டாங்க. அப்புறம் யார் அது, ஜப்பான் யமாகுச்சின்றாங்க. யமாகுச்சியை வந்து ஒழிக்கணும் அப்படின்றாங்க, இதுன்றாங்க அதுன்றாங்க. நம்மளுக்கு தேவை வந்து இன்றைக்கி இவ்வளோ பாடுபட்டு உழைச்சி என் பிள்ளைங்களாம் பாதிக்கப்பட வச்சு லைஃப் வீடியோ பார்க்குறானுங்க. லைஃப் வீடியோ உடம்புல இருந்துச்சுன்னா அடுத்தவங்க குளிக்கும் போதும் சரி, பிள்ளைங்களாம் கூட்டமாக ஆசிரமத்தில் நான் கூட்டமாக குளிக்கும் போதும் சரி, சனிக்கிழமை வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் ஒன்றா தான் குளிப்போம், பாவாடை இது வரைக்கும் கட்டிட்டு. ஸோ இன்றைக்கி உடம்ப பார்க்குறானுங்க, வீடியோ எடுக்கிறானுங்க. இங்கே ரொம்ப மேபேங்க பின்னால் ஒரு வீடியோ இந்த லேப்டாப்பு ஃபோனு செய்கிற கடை இருந்துச்சு. இந்த வீடியோ நான் வெளியாக்க அந்த கடை எரிஞ்சிச்சு. ரொம்ப கடை வந்து எரிஞ்சு இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கிறிஸ்டின் வீட்டில் இருக்கும்போது ரூம்பு நிறையா பண்டல் மாதிரி துணியை போட்டு எப்போதுமே இப்போ மடிக்கணும், தூங்க விட மாட்டாங்க, 2 ஹவர் தான் தூங்கணும் ராத்திரி. ஸோ இவ்வளோ வேலை கொடுத்து லைட்டரை வச்சு பெண்ணு நிப்பை வச்சு இத்தனை நாள் இல்லை, ஏன் திடீர்னு லைட்டரும் பெண்ணோட நிப்போ இருக்குது, பெண்ணு இல்லை உள்ளுக்குள்ளுது. அப்போ அது துணிலாம் போட்டு நானும் என்ன செஞ்சேன், சின்ன பிள்ளை தானே, 10 வயசு தானே, எடுத்து கொளுத்துறேன்னு சொல்லி தாமன் மேடன் பிஜிஎஸ் கொளுத்துறேன்னு சொல்லி தெரியல, அப்படியே இலகி காலில் உளுந்து அழுந்து நான் பிச்சு எடுத்து. ஸோ இதெல்லாம் செய்கிறாங்க. அம்மா மாதிரி பிள்ளை கண்டுபிடிக்கிறேன். இன்றைக்கி கண்டுபிடிக்க எவ்வளோ தொழில்நுட்பம் வந்துடுச்சு. இவன் கண்டுபிடிக்கல, இவன் இம்ப்ளானை போட்டு நல்லா காசு நம்ம சம்பாதிக்க வச்சு உட்காந்துக்கிட்டே அவன் வந்து ஆடம்பரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் காசை. ஸோ இது எல்லாம் என்னை வந்து எல்லா உலகம் ஆமியும் சேர்ந்து என்னை எடுத்துருக்கு. ஆனால் இதில் வந்து பெரிய அடபல்களை பேராசிக்காத வந்து உயிர் அழிக்கிறது, இன்சூரன்ஸு, அடிப்படுறது, ஆர்கனு செய்கிறவங்க வந்து நிப்பாட்டி இதை எப்படியாச்சும் நிப்பாட்டி யாருக்கும் தெரிய விடாமல் அங்கங்கே லஞ்சத்தை கொடுத்து கடைசியாக என்னையே வந்து பழி போடுறாங்க. ஸோ திருப்பி நான் வரேன்.